பார்க்க போகிறது அருமையான மருத்துவ குணம் மிக்க ஒரு மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம். அதை 8 வெங்காயம் எடுத்துருக்கிறோம். அதை 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். சின்ன வெங்காயம் அதிகமான மருத்துவ குணம் கொண்டது, அதனால் வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பூண்டு ஒரு 6லேருந்து 8 பல்லு பூண்டு, அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகா 3 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை தேவையான அளவு, அப்புறம் தக்காளி மீடியம் சைஸு அதை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் இந்த மல்லியிலையும் தக்காளியையும் மாத்திரம் ரசத்துக்கு தேவையான தண்ணியை வச்சு மிக்சியில் ஒரு சுற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிளகு ஒரு 4 டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூனு எடுத்து வச்சுக்குவோம். புளி சேர்க்கறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் இதை மாத்திரம் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதில் பூண்டு போட்டுக்கிடுவோம். அப்புறம் அதில் பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம். போட்டு இடிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா பாருங்கள், அதில் தான் நம்ம வந்து மிளகை சேர்க்க போகிறோம். மிளகு சேர்த்தாச்சு. வச்சிருக்கிற ஜீரகத்தையும் சேர்க்க போகிறோம். இந்த ஜீரகமும் மிளகும் வந்து ரொம்ப வந்து பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை, சக்கை மாதிரி தான் வைக்க போகிறோம். ஆகையினால இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். நல்லா இடிக்கணும். இந்த லெவலில் நீங்கள் இடித்து எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ப்ளஸ் கருவேப்பிலையில் போட்டு தாளிக்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிற அந்த மிளகு, பூண்டு, மிளகா, ஜீரகம் இதை தட்டணும். ரொம்ப கம்மியாக மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப இல்லை 1/4 டீஸ்பூன் இல்லை, இந்த அதோட அளவை காட்டணும் பாருங்கள். இதில் 1/4 மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். நல்லா அந்த கருகிற அந்த ஸ்மெல் வரும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கருகி வரும், அந்த ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும்போது நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி அடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் மல்லி இலையும் அதை ஊற்றிடணும். ரசம் தாளித்து ஊற்றியாச்சு. இதில் நம்ம தேவையான அளவு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை தரதரன்னு கொதிக்க விடாமல் மீடியமாக கொதி வந்ததோடைய ஆஃப் பண்ணிடணும். அப்படி தரதரன்னு கொதிக்க வச்சா அதோட டேஸ்ட் மாறிடும். அருமையான சுவையான மருத்துவ குணமிக்க ரசம் ரெடி. நண்பர்களே, அருமையான மருத்துவ குணமிக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. அழகாக ஊற்றி சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.